உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். வெங்கடேசன், வணக்கம். உச்சநீதிமன்ற உத்தரவினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன, விரிவாக விவரிங்க. வணக்கம். 12 மணி நேர வேலை நேரம் குறித்த தமிழக அரசின் சட்ட திருத்தம், வெளிமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறது, கஞ்சா புழக்கம், மதுபான விற்பனை ஆகியவை தொடர்பாக நடந்த போராட்டங்களில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தமிழக அரசையும் முதல்வர் மு.க.ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார். இது தொடர்பாக அவருக்கு எதிராக தமிழக அரசு 4 அவதூறு வழக்குகளை தாக்கல் செய்தது. விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி அவர் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அரசை கண்டு தமிழக அரசு பயப்படுவதாகவும் கஞ்சா முதலமைச்சர் என விமர்சித்ததற்காக தொடரப்பட்ட 2 வழக்குகளை ரத்து செய்ய உத்தரவிட்டது. அதே சமயம் தொழிலாளர்கள் சட்டம் குறித்தும் மோசடி அரசு என பேசியதற்காக பதிவு செய்யப்பட்ட 2 வழக்குகளையும் ரத்து செய்ய மறுத்துவிட்டது. இந்நிலையில்தான் இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி அவர் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சுபாஷ் குலியா, அமானுல்லா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த பிப்ரவரி 12 விசாரித்து அவருக்கு எதிரான அந்த அவதூறு வழக்குகளுக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. மேலும் தமிழக அரசுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. தமிழக அரசின் பதிலை பொறுத்தவரை இந்த அவதூறு வழக்குக்கு ஏற்கனவே இடைக்கால தடை கடந்த பிப்ரவரி மாதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையை நீக்க வேண்டும் ஒரு பதில் மனு என்று தாக்கல் செய்யப்பட்டது. இன்று இந்த விசாரணை மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இது அதிமுக எதிர் திமுக வழக்கா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்ததுடன் அவர் ஒருவேளை தான் தெரிவித்த அந்த அவதூறு கருத்துக்கு எதிராக ஒரு வருத்தம் கொண்டு ஒரு மன்னிப்பு கோரும் பட்சத்தில் இந்த வழக்கை நாம் மேற்கொண்டு விசாரிக்கலாம் என்றும், குறிப்பாக அவர் எச்சரிக்கையுடன் எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழக அரசை பொறுத்தவரை அவர் யாரையும் விட்டு வைக்கவில்லை. கடுமையான அவர் ஒரு எம்பியாக இருந்து கொண்டு இது போன்ற அவதூறு வழக்குகளை தெரிவித்து வருவது தொடர்ந்து வாடிக்கையாக உள்ளது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தது. இருதரப்பு வாதங்களை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் பதில் மனுவுக்கு சி. சண்முகம் சார்பில் ஒரு விளக்க மனுவும், எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு தவறு நடைபெறாது என்ற ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும் வகையில் ஒரு அவகாசத்தையும் அளித்து இந்த விசாரணையை அக்டோபர் 15 தள்ளி வைத்திருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கடேசன். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.